நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். சின்ன குழந்தை எப்படி பேசி கற்றுக்குமோ அது மாதிரி கற்றுக்க போகிறோம். இப்போ என்னோடய இது நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னென்னா, ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையை இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டு அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சொல்லுவீங்க. அப்போ நம்ம நாக்கையும் பழக்கிக்கலாம், அந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரியல் லைஃப்லையும் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக வேலை செய்யும். இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 1 வீக்லேயே நீங்கள் ரிசல்ட் சொல்லுவீங்க. சரியா? இப்போது கோயிங் டு அப்படின்ற வார்த்தையை நேற்று பார்த்தோம். கரெக்ட், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எல்லாம் ஒரே பக்கத்தில் எழுதியிருக்கறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கோயிங் டு அப்படின்ற வார்த்தையை நேற்று பார்த்தோம். இப்போ இன்றைக்கி என்னென்னா வில் யூ அப்படின்ட்டு. நேற்று பார்க்கும்போதே கோயிங் டுக்கு வில் யூக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்துருக்கோம். அதை நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இப்போது வில் யூ வில் யூ கிடையாது, வில் மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அப்படியே ஆன் தி ஸ்பாட்டில் நடக்கிறப்போ நம்ம கேட்குறதோ பதில் சொல்கிறதோ சொல்கிறது வந்து வில் யூஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே பிளான் பண்ணது சொல்கிறதா இருந்தால் கோயிங் டு. இப்போது ஆன் தி ஸ்பாட்டில் ஸ்பான்டேனியஸாக நடக்கிறத பற்றி பேசும்போது வில் போடுறோம். எக்ஸாம்பிள் 2 சென்டென்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். என்னென்னா, இந்த ப்ராஜெக்டில் எனக்கு உதவுறியா? இப்போது இந்த ப்ராஜெக்டில் உதவுறியா? இது இப்போ நடக்கிறது, அதனால் வில் போடுறோம். வில் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ராஜெக்ட்? வில் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ராஜெக்ட்? நான் பார்க்காம சொல்கிறேன். வில் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ராஜெக்ட்? நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். அடுத்தது, நான் சிக்கன் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், நீங்களும் அதையே சாப்பிட்றீங்களா? இப்போ தான் நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம 2 பேரும் போய் உட்காந்துருக்குறோம், ஹோட்டலில் உட்காந்துருக்குறோம். நான் சிக்கன் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? அப்போ அந்த ஆன் த ஸ்பாட்டில் முடிவு பண்ணுறது தானே, அதனால வில் போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, சிக்கன் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நீங்களும் சிக்கன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறப்போ ஐ திங்க் ஐ வில் ஹேவ் த சிக்கன். சாப்பிட போகிறேன், அப்போ ஐ வில். அப்போது ஐ திங்க் ஐ வில் ஹேவ் த சிக்கன். ஹேவ்னா எடுத்துக்கிறது, சாப்பிட்றது, பெற்றுக்கொண்டேன் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே ஹேவ் சொல்லுவோம். இப்போ இந்த சாப்பிட்றதுக்குமே ஹேவ் சொல்கிறாங்க. ஈட் கூட போடலாம், ஐ வில் ஈட் த சிக்கன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஹேவ் போட்டிருக்கிறதுனால நம்ம ஹேவையும் யூஸ் பண்ணி பழகுவோம். ஐ திங்க் ஐ வில் ஹேவ் த சிக்கன். நீங்களும் அதையே சாப்பிட்றீங்களா? வில் யூ ஹேவ் த சேம்? வில் யூ ஹேவ் த சேம்? 2 இடத்துல வில் வருது பார்த்தீங்களா? நான் சாப்பிட போகிறேன்றதுக்கும் ஐ வில் ஹேவ் த சிக்கன், நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, சாப்பிட்றீங்களா இனிமே அப்படின்றதுக்கு வில் யூ ஹேவ் த சேம். ஓகேவா? பார்த்துடலாமா? நான் பார்த்து சொல்லவா, பார்க்காம சொல்லவா? பார்த்து சொல்கிறேன். ஐ திங்க் ஐ வில் ஹேவ் த சிக்கன். வில் யூ ஹேவ் த சேம்? பார்க்காம சொல்லட்டுமா? ஐ திங்க் ஐ வில் ஹேவ் த சிக்கன். வில் யூ ஹேவ் த சேம்? எங்கே நீங்கள் சொல்லுங்கள். நீ சொல்கிறியா? நீ சொல்கிறியா? ட்ரை பண்ணி பாரு. வேண்டாமா? சரி, ஓகே. என் பொண்ணு இருக்கிறா, அவள்கிட்ட கேட்டேன் சொல்கிறியான்ட்டு, வேணான்ட்டு போயிட்டா. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்கள். ஐ திங்க் ஐ வில் ஹேவ் த சிக்கன். வில் யூ ஹேவ் த சேம்? ஓகே, சூப்பர். இப்போ அடுத்தது வில்லுக்கு 2 பார்த்துட்டோமா? உட்டுன்ற வார்த்தை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் டக்குன்னு சொல்லிடுறேன். நடந்திருந்தா, ஒரு விஷயம் நடந்திருந்தால் நான் இதை செஞ்சுருப்பேன், இது கிடச்சிருந்தா நான் அங்கே போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது விஷயம் நடக்கலை, நானும் செய்யலை, ஆனால் இப்போ சொல்லுவோம்ல, அது மட்டும் கிடச்சிருந்தா நான் எப்படி ஆயிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது. வண்டி கிடச்சிருந்தா நான் அந்த இடத்துக்கு போயிருப்பேன். மழை வரலேன்னா நான் அந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடத்துல உட்டு யூஸ் பண்ணுறோம். 2வது, ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப தாழ்மையாக நமக்கு ஏதாவது சொல்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ உட்டு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கடந்த காலத்தில் நடக்கிற ஃப்யூச்சர், கடந்த காலத்தில் செய்வேன், போவேன், வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த 3க்கும் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இன்னொன்று சொல்கிறாங்க. சரி, நான் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் பார்ட்டிக்கு வர விரும்புகிறீங்களா அப்படின்ட்டு. இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு கேட்டுருவோம். ஆனால் அதுவே தெரியாத ஒருத்தர்கிட்ட, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்கள்ட்ட அப்படி கேட்க முடியாது. அப்போ கொஞ்சம் பொலைட்டாக தான் கேட்கும். அப்போது நீங்கள் பார்ட்டிக்கு வர விரும்புகிறீங்களா? அதுக்கு would you like to come to the party?
would you like to come to the party? பார்க்காம சொல்லட்டுமா? would you like to come to the party? எங்க நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சூப்பர். இப்போ அடுத்தது அதுலேயே பொலைட்டாக கேட்குறதுலேயே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, would you mind, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா கேட்குறது, இன்னும் ரொம்ப தாழ்மையாக கேட்குறது, ரொம்ப பொலைட்டாக கேட்குறதுக்கு would you mind அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணி சொல்கிறோம்ல, அந்த கதவை திறந்து விடு, அந்த ஜன்னலை சாத்து, அந்த காஃபி கப்பேடு, இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி. அதுக்கு முன்னாடி would you mind நீங்கள் தப்பாக நினைக்கலேனா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுவே ரொம்ப பொலைட்டாக சொல்கிற மாதிரி அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாமா? would you mind open the window, ரொம்ப பொலைட்டாக சொல்கிறது. எங்கே சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். would you mind open the window, would you mind close the door. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே வெரி குட் சூப்பர். அடுத்தது இது நடந்திருந்தால் இது கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இஃப்னா ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். இஃப் ஐ ஓன் த லாட்ரி, வின்னுக்கு வின் அப்படின்னா தெரியும், ஐ வின் அப்படின்னு, வின்னா வெற்றி, ஓன் அப்படின்றது கடந்த காலத்தில் சொல்கிறது. இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு, நான் ஒரு வேளை இந்த லாட்ரியை ஜெயிச்சிருந்தேன்னா நான் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதை சொல்லட்டுமா? பார்த்து வாசிக்கிறேன். இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு, இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. திரும்ப திரும்ப பார்த்து வாசித்தாலுமே நமக்கு வந்து நாக்கு பழகும். அதுக்காகத்தான் 2 தடவை பார்த்து வாசிக்கிறேன். 2வது மைண்டில் நிற்கணும், நான் பார்க்காம சொல்லணும்ல. ஓகே, இப்போ நான் 3வது தடவை பார்க்காம சொல்கிறப்போ 3 தடவை நீங்கள் கேட்டுறீங்க, அப்போ 4வது தடவை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உன்னோட பார்த்துக்கிறேன், மறந்துட்டேன். ஓகே, இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. சூப்பர். சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு நானே சூப்பர் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சூப்பர். தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். அடுத்து வென் ஐ வாஸ் யங், நான் எப்போ சின்ன பிள்ளையாக இருந்தேனோ அப்போது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஐ வுட் ப்ளே அவுட் சைட் எவ்ரிடே, எப்போவுமே வெளியில் தான் விளையாடுவேன் டெய்லியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது கடந்த காலத்தில் நடக்க போகிறத விளையாடுவேன், விளையாட போவேன் அப்படின்ட்டு. அப்போ அது வந்து நடக்க போகிற விஷயந்தான், ஆனால் அது கடந்த காலத்தில். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ டெய்லியுமே எப்போவும் விளையாட போவேன், அந்த போவேன்ற வார்த்தை எப்போவுமே இனிமேல் நடக்க போகிறது தானே, அதனால இந்த இடத்துல இப்போ நடந்தால் வில் போடுறோம், அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்கிறதுனால வுட் போடுறோம். ஓகேவா? வென் ஐ வாஸ் யங் ஐ வுட் ப்ளே அவுட் சைட் எவ்ரிடே. ஓகேவா? பார்க்காம சொல்லட்டுமா? வென் ஐ வாஸ் யங் ஐ வுட் ப்ளே அவுட் சைட் எவ்ரிடே. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சூப்பர். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. பை.